சேர்ந்து இலவசமாக வாழ்ந்த எனக்கே இந்த நிலைமை அல்லவா? வாழ்க்கை என்றால் வேதனை தானா? வாழ்ந்த பின்னே சோதனையேனோ? பாவி பிரம்மன் ஏன் படைத்தானே? பாரில் தனியாய் அலைய வைத்தானே. பாரில் தனியாய் அலைய வைத்தானே. வாழ்க்கை என்றால் வேதனை தானா? எப்படி தெரியுமா? நான் சொல்லணுமா? அக்கா சொல்லடி, சொல்றியா? சொல்லடி. பிள்ளை ஒரு
Thank you.
கண்ணியை சேர முடியவில்லையே. இனி இந்த உலகத்தில் நான் ஏன் உயிர் வாழ வேண்டும்? அந்த கதிகாரி செய்த கதினாலே இந்த நிலைமைக்கு நான் ஆளாகிவிட்டேன் இறைவா. இனி இந்த உலகத்தில் நான் வாழவே தகுதியற்றவன் ஆகிவிட்டேனே அந்தவா. இனி என்னிடம் மடித்துக் கொள்ள வேண்டும் இறைவா. அதோ பெரிய மாற்றங்களில் சென்று என் உயிரை மடித்துக் கொள்கிறேன் இறைவா. அம்மா, என்னுடைய நாடோ சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாடு. அம்மா, என்னுடைய நாடோ சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாடு. என்னுடைய தந்தை பேரோ சத்தியசீல மன்னன். சத்தியசீல மன்னன். சத்தியசீல மன்னனுக்கு இரண்டாவது மகனாக பிறந்து உத்தமன் என்ற பெயரோடு சீரும் சிறப்பமாக வாழ்ந்து வரும் வேளையில் அன்று ஒரு நாள் சத்தியபுரி நாட்டை சத்தியசீல மன்னர் என்ற பெயரோடு சீரும் சிறப்போடு ஆட்சி செய்கிறார். எனக்கோ 3 குழந்தைகள், 2 ஆண் பிள்ளைகள், 1 பெண் பிள்ளை. 2 ஆண் குழந்தைகளை மூத்தவன் தத்துவன், இளையவனோ உத்தமன். ஒரே ஒரு மகள், ஒப்பற்ற மகள் முத்தழகி என்ற 3 குழந்தை செல்வங்களை ஈன்றெடுத்தவன். என் முதல் மனைவியோ இறந்து விட்டார். அப்படி இருக்கையில் அனுதினமும் அந்த குழந்தைகளை சீரும் சிறப்பாக வளர்த்துகிறேன். என்னுடைய மூத்த மகன் தத்துவனோ அயல்நாடு சென்று பட்டப்படிகளை முடித்து வருகிறார். அவனோ நாளை தினம் தாயகம் திரும்புகிறார். இந்த செய்தி யாருக்கு? தப்பா நினைக்காத. எங்க அக்கா ஒருத்தி போன காலி ஊர் விட்டு எங்க ஓடி விட்டான். சரி, அவளை தேடிக்கிட்டே வரேன் ஊர் ஊரா. எங்கேயாவது கூத்து பார்க்க வந்திருந்தா என்ன பார்த்துட்டா நான் வாயக்கான்னு கூட்டதும் வந்துருவாங்களோ என்னன்னு ஒரு நட்பு. உங்க அக்கா தான் பல்குனி விற்க போகிறாளே. ஏண்டா நான் கூகுளா நாங்க நேத்து பாத்துட்டு செங்கமகத்துல பாத்தியா? எனக்கு சொல்லக்கூடாது ராடு பாத்துருந்தா கூட்டு வந்திருப்பேன். போண்டா வித்துச்சாடா? போண்டா வித்துருந்தாங்களா? சரி, ஏதோ ஒரு பழம் வச்சு படிக்கிறாங்க. சாப்பிட்றான். அதான் மீன் வச்சு விடா. அது வேற உங்களுக்கு பிடிச்சிக்கோ. இதமா பள்ளிமுல்லை இருவாச்சி கோங்கு மந்தாரை என்று சொல்லக்கூடிய மலர்களை எடுத்து மாலையாக தொடுத்து மன்னர் சேர்த்து கலங்கரிக்க வேண்டும் அப்படின்ற நல்ல எண்ணத்துல எடுத்த வரையில ஒரு பெருத்த சந்தேகம். ஐயா, இந்த பூவுக்குள்ள பூனாகம் பூந்து கொண்டிருக்குமா? அப்படி பூனாகம் பூந்து கொண்டிருந்தால் அந்த பூனாகத்தோட உண்மையை நான் போட்டால், அந்த பூனாகம் உன்னை போட்டால் வாயிலும் ரைதலும் செத்து விடுவாயே, நாளை அரியணை ஆள்வதற்கு மன்னர் இல்லாமல் போய்விடுவாரு என்ற எண்ணம் என் மனதில் பிறந்தது. ஆகையால் அவர் மீது போட்டு அந்த பூனாகம் உன்னை போடுகிறதா இல்லையா என்று பரிசோதித்து பார்த்துவிட்டு எங்கள் உயிரை கொடுத்து உன் உயிரை காப்பாற்றுவது எங்கள் கடமை ஐயா. நாங்கள் இருந்தால் என்ன பயன்? ஒரு பயனுமே கிடையாது. நீங்கள் இருந்தால் இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் சிம்ம சுப்பனமாக இருப்பீர்கள். இந்த ஏழை எளிய மக்கள் வாழ்விலே விளக்கேற்றுவீர்கள். ஏழை எளிய மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள் என்ற எண்ணத்தினால் தான் அவன் மீது போட்டு பரிசோதித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஐயா, நான் இரண்டாவது தவறு என்பதே கிடையாது. வருங்காலத்தில் இந்த நாட்டை ஆள்வதற்கு உங்களை போல மன்னர் தேவையே. நான் சத்தா தப்பியே கிடையாது. காரியத்து கூத்தா தான் பாக்குறேன், நடக்க மாட்டேங்குது. உயிரை கொடுத்து எஜமான உண்மையான மெய்காப்பல்கள் நீங்க.
தப்பா நினைச்சுட்டா. பரிசோதனை செஞ்சு பாத்தீங்க அந்த பூ மலையை பூனாக இருக்கிறாரு ஆமாங்க எதுவுமே இல்ல உங்களுக்காக அனுப்பி செல்லுங்க. ஐயா, இப்போ. என்ன அனுதினம் அரண்மனைக்கு எனக்கு முன்பதாக வரக்கூடிய காவல்காரணிங்க ஆமாங்க இந்த ஏன் காலதாமதம் ஐயா என்ன கேட்டீங்களா எனக்கு தப்பா சுத்த விதி நான் இல்ல இது மொத்தம் சுற்றி மொத்தம் வந்துக்கிறேன் அவன் சுத்தானே அவ்வளவுதான் அது எங்க போகுது எங்க வருது ஒண்ணுமே தெரியல. எனக்கு தெரியல சுத்தி போறாங்க உனக்கு காலதாமதம் நான் அரசாங்கம் வரலான்னு வந்துகிட்டே இருந்தேன். வரும் வழியில அந்த அம்சம் பசங்க ஏய் என்ன பாத்துக்கோ அந்த அம்சம் பசங்க 4 பேர் ஒண்ணா சேர்ந்துக்கினு 4 பேர் பாட்டு லைனா வச்சுட்டு அப்படியே நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா நான் பலசாலியா நீ பலசாலியா அப்படின்னு ஒரே சண்டை எழுதுமா. அந்த சண்டை போட்டு இருக்கிறாங்க நடுவுல நான் போயிட்டேன். அப்படியே என்ன புடிச்சு நிக்க வச்சு ஐயா நீங்கள் தான் நடுவர் இந்த பலசாலி யாருன்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டானுங்க. சொன்ன உடனே சரி சொல்லவா என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் தெரியாம நான் அங்க நின்னுட்டேன். ஒருத்தனுக்கு கோவம் வந்துச்சு நீர்பாட்டில் எடுத்தான் அடியில ஒரு தட்டு தட்டினான் மேல ஒரு தட்டு தட்டினான் யாருக்கு ஒரு முறுக்குனா முறுக்கி வாயில வச்சான் குடு 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 குடுன்னு குடிச்சிட்டு ஓடினான். ஓடி பெரிய ஆலமரத்தை வேறாட ஒரு ஆட்டை ஆட்டி புடுங்கினா புடுங்கி ஆட்டி ஊச்சி போட்டு வாயில தொல் வலிக்க வரான். என்னடா இது பெரிய ஆலமரத்தை ஆமா வேறோட பிடிங்க ஆமா அடிய முடிய தச்சு பல்லு வலிக்கு சும்மாத்தான். பெரிய பலசாலா அங்க பாசாலி ஆமா. அடடா, இந்த பீர் பாட்டில் இவ்வளவு வேலை செய்யுது இவ்வளவு பலம் கொடுக்குது இவன் தான் பலசாலி அப்படின்னு சொல்லலாம்னு போனா ரெண்டாவது ஆளு கோவம் வந்துச்சு. கோவம் வந்த உடனே பீர் பாட்டில் எடுத்தான் மூடிய திறந்தா கடகடான்னு குடிச்சான் குடுக்குன்னு ஒன்னா பெரிய தவசி மரம் தவசி மரம் 100 அடி வாயில இருக்கும். அது ஒரே ஆட்டு ஆட்டுனா குடிங்க தோல் மேல வச்சுக்கின்னு சாலாக்கா வரான். ஏண்டா அவனை விட இவன் தான் பாசாலி ஏத்தமா, அடடா, 100 அடி உயரம் இருக்கும் பொழுது இந்த தவசி மரத்தை தோல் மேல புடிங்கி வச்சுக்கின்னு வரானே இவன் தான் பலசாலி அப்படின்னு சொல்லலாம்னு போனா மூணாவது ஆள் கோவம் வந்துச்சு. மூணாவது ஆள் கோவம் வந்த உடனே ஒரு பீர் பாட்டில் எடுத்தான் கடகடன்னு குடிச்சான் குடுகுடுன்னு ஓடனா கோமன் தவுத்து போட்டான் 25 ஆட்டத்துல பிடிச்சி போட்டான் ஒரு சுத்தனா தோல் மேல போட்டுக்கணும் அப்படியே நடந்து வரான். என்னடா இது கோமலத்துல 25 ஆட்டு கட்டி தோல் வந்து போட்டாங்க. ஆமா, அந்த 2 பேரை விட இவன் தான் பலசாலி இவன் தான் பலசாலின்னு நான் சொல்லலாம்னு போனா நாலாவதாக்கிறவனு கோவம் வந்துருச்சு. மீதி இருக்கிற பீர் பாட்டில் எடுத்தான் குடிச்சான் குடுகுடுன்னு ஓடுறான் குடுகுடுன்னு ஓடினாக்கா பெரிய அரச மரம் அப்படியே வேற ஆடும் சாயுது. ஊர் ஜனமே போய் நிறுத்தி கிடக்குது. நிறுத்த முடியல. ஜேசிபி பரிசோதிக்கிறாங்க நிறுத்த முடியல. இவன் போனா ஜனத்தை நீக்கணும் உள்ள பூந்தான் மூக்கு முடிய புடுங்கணும் அப்படி ஒரு முட்டு குத்தாம்பார் நின்று போச்சு. மூக்கு பிடி புடிங்க நிறுத்திட்டான். நிறுத்திட்டான். ஏண்டா அந்த 3 பேர் பாரு இவன் தான் பலசாலி அப்பா அந்த ஆலமரத்தை வேற ஆடு பிடிக்கும் அடி மணி முடிச்சிட்டு பெல்வலிக்கணும் வந்தான் அவன் பலசாலி தான் அப்ப தவசி மரத்தை பிடிக்கும் தோல் மேல வச்சு இவனை விட அவன் பலசாலி அப்ப 25 ஆடு கோவணத்துல போட்டு சுத்தி எடுத்துன்னு வந்தான் அவனை விட இவன் பலசாலி ஏன் பலசாலி? டேய், இவனுங்க யாருமே பலசாலி கிடையாது. ஏன்னா உங்க 2 பேர் ஏண்டியா அந்த புழு ஆகாய புழு புளிக்கு நிக்கிற மாதிரி இந்த கதையை கேட்டுங்க ஆன்றீங்களே நான் தான் பலசாலி. ஏன்னா காதாம விட கட்டுக்கை கொட்டிடுங்க. ஐயா உங்களை எதற்காக அழைத்து தெரியுமா? சொன்னால்தான் தெரியும். இந்நாட்டு இளவரசன் எனது மூத்த மகன் தத்துவன் அயல்நாட்டில பட்டப்படி முடித்து தாயகம் நாளை திரும்புகிறான். திரும்புகிறார். அவனுடைய வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படியா? உடனே தளபதியை நான் பார்க்க வேண்டும். புறப்படுவோம். பாரு